ஹாய்! எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நான் உங்கள் விஜய் சரவணன். ரொம்ப ருசியா, அதே நேரத்தில காரசாரமா ஒரு நண்டு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். 3/4 கிலோ நண்ட நல்லா சுத்தமா நம்ம கழுவி வச்சாச்சு. இதுக்கு வந்து ஒரு 30 சின்ன வெங்காயம், 15 பல் பூண்டு, 1 விரல் அளவுக்கு இஞ்சி, 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு இப்போதைக்கு எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் 2 எடுத்துக்கங்க. திருவுன தேங்காய் கொஞ்சமா அரைக்க போறோம். 2 பழமான தக்காளி. இதுதான் மெயினான இன்கிரியன்ட்டு. நண்டு குழம்பு செய்றதுக்கு எப்பவுமே பாத்திரம் வந்து கொஞ்சம் அகலமா எடுத்துக்கணும். அப்பதான் நண்டு வேகுறதுக்கு, அந்த மசாலாலாம் உள்ள போறதுக்கு வாட்டமா இருக்கும். நம்ம வந்து அதுக்கு ஏத்த மாரியான ஒரு அகலமான கடாய் எடுத்தாச்சு. நான் இன்னைக்கு இந்த குழம்பு வந்து தேங்காய் எண்ணெய்ல செய்ய போறேன். நீங்க உங்ககிட்ட எந்த எண்ணெய் இருக்கோ நீங்க அதுல தாராளமா செய்யலாம். எண்ணெய் சூடானதும் பட்டை, கிராம்பு, லவங்கம், சோம்பு எல்லாம் போடலாம். அதெல்லாம் பசங்களுக்கு பிடிக்கலங்கிறனால நான் வெறும் சோம்பு மட்டும் தான் இன்னைக்கு போட்டிருக்கேன். சூப்பரான ஒரு அரோமா கொடுக்கும் இந்த சோம்பு. அப்படி வந்ததும், பொரிஞ்சு வந்ததும் கருவேப்பிலை, வெங்காயம் போட்டுக்கோங்க. ஒரு நிமிஷம் அது வேகட்டும். எண்ணெயில மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு, நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். என்ன பேஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, இஞ்சி, பூண்டு, அந்த பெருஞ்சீரகம், சீரகம், மிளகு இதெல்லாம் போட்டு முதல்ல கொர கொரன்னு அரைச்சிட்டு, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு ஒரு ஃபைன் பேஸ்ட்டா அரைச்சு எடுத்துக்கங்க. வெங்காயம் வதங்குனதும், இந்த பேஸ்ட்ட தூக்கி அதில போடும் பொழுது, வாவ்! வீடே மணக்குங்க. அப்படிப்பட்ட ஒரு ஸ்மெல் வரும். மீடியம் ஃப்ளேம்ல வச்சு 1 நிமிஷம் குக் பண்ணுங்க. அதுவும் வந்து பச்சை வாசனை போகட்டும். அதுக்கு இடையில நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, 2 தக்காளி சொன்னேன்ல, அதையும் அரைச்சு தான் ஊத்தப் போறேன். முழுசா போட்டு வதக்குனோம்னா, குட்டீஸ் எல்லாம் எடுத்து வச்சுர்றாங்க. இன்னொரு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குழம்பு கொஞ்சம் திக்கா வரணுங்கிறதுக்காக நம்ம தக்காளி அரைச்சு ஊத்தலாம். ஸோ தக்காளியும் நான் அரைச்சுட்டு வந்துட்டேன் இப்போ. அது ஊத்தும்போது உங்களுக்கு ஒரு மாரி வெளிர் நிறத்துல இருக்கும். 1 நிமிஷம் கழிச்சு நல்லா குக் ஆனதும் பார்த்தீங்கன்னா, கலர் மாறி இருக்கும். எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரும். அதுக்கப்புறமேட்டு நம்ம என்ன பண்ண போறோம்னா, கொஞ்சமா வந்து சால்ட் சேர்த்துட்டு, இந்த கிரேவிக்குரிய மசாலா தூள்லாம் ஆட் பண்ணிடலாம். 2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள், கலருக்காக ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து நான் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். மஞ்சத்தூள். குழம்பு நல்லா ஒரு மாரி ரெட்டிஷ்ஷா வரணுங்கிறதுக்காக தான் அந்த காஷ்மீரி பவுடர். காரம் கொடுக்காது. நம்ம ஏன் இதுக்கு காரம் கம்மியா போட்டிருக்கிறோம்னா, மிளகு காரம் அதிகமா நம்ம வந்து கொடுக்க போறோம். இப்போ பார்த்தீங்கன்னா, 1 நிமிஷம் நான் வதக்கும் பொழுது, எண்ணெய் பிரிஞ்சு வரும். சூப்பரான ஒரு அரோமா வரும். நம்ம என்ன பண்ண போறோம்னா, அதுக்கு அடுத்தபடியா வாஷ் பண்ணி வச்சிருந்த நண்ட போட்டு இந்த மசாலால மிக்ஸ் பண்ண போறோம். ஒரு 1 1/2 நிமிஷம் நல்லா கிளறுங்க. அந்த மசாலா எல்லா நண்டுலயும் போகட்டும். நம்ம அதுக்கப்புறமேட்டு தண்ணி ஊத்துனா போதும். சரியா? இப்ப நம்ம நல்லா வந்து கிளறியாச்சு. நண்டு மூழ்குற அளவுக்கு நம்ம தண்ணி ஊத்துனா தான் அதெல்லாம் வேகறதுக்கு வாட்டமா இருக்கும். நம்ம நண்டு ஊதா கலர்ல போட்டிருக்கோமா, அது வெந்ததும் பார்த்தீங்கன்னா, கலர் மாறி இருக்கும். ஒரு 15 நிமிஷம் மிதமான தீயில வச்சு நம்ம வேக வைக்கணும். அவ்வளோதாங்க. நண்டு குழம்புக்குரிய எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. ஒரு கொதி வந்ததும் உப்பு பார்த்துட்டு உப்பு போட்டுருங்க. நண்டு சூப்பரா வெந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா, ஒரு கைப்பிடி திருவுன தேங்காய் அரைச்சு வச்சிருக்கோம். அத நம்ம வந்து ஊத்தி, ஃபைனலா மிளகுத்தூள் தூவி, மல்லி இல போட்டு, இறக்கி சுட சுட சாதத்துக்கு வச்சு குடுத்தீங்கன்னா, சாதமே உள்ள போகாது. வெறும் நண்டு குழம்புல இருக்கக்கூடிய நண்டு தான் காலியாகும். ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ புடிச்சா லைக் பண்ணிடுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.